ஆரா இந்த வார்த்தையை கேட்ட உடனே எந்திரன் 2 மூவி தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். ஏன்னா இந்த ஆராங்கிற ஒரு விஷயத்த வச்சு அந்த படம் ஃபுல்லா மூவ் ஆன் ஆச்சு. அப்படின்னா ஆரானா என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனை விட்டு ஒரு எனர்ஜி வெளியே ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த ஆரா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி மாறும். அதாவது நீங்க ஒரு சிலரை பாப்பீங்க, அவங்க கிட்ட ஒரு சிலரை பார்த்தோன்னு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க கிட்ட பேசணும்னு ஒரு ஆசை வரும், அவங்க கிட்ட பழகும் போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். எப்ப எனக்கு ஒரு கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த பர்சன் கிட்ட போய் பேசினா எனக்கு ரொம்ப சந்தோஷமா மாறிடும் அப்படின்னு நீங்க ஒரு சிலரை சொல்லுவீங்க இல்லையா? அது அவங்களோட ஆரா தான். அந்த எனர்ஜி அவங்க உங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணும் போது நீங்களும் பாசிட்டிவா கன்வெர்ட் ஆவீங்க. இன்னும் ஈஸியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாமி படத்துல எல்லாம் பார்க்கும்போது பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியும். புத்தரோட பிக்சர்ஸ் எல்லாத்துலயுமே அந்த ஒளிவட்டம் தெரியும். அந்த ஒளிவட்டத்தை தான் நம்ம ஆரான்னு சொல்லுவோம். இந்த ஆரா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க தேவையில்லை. இந்த ஆராவை நம்ம எப்படி சுத்தமா வச்சுக்கணும், கிளென்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ஆரா நல்லா இருக்க நம்ம கிட்ட நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் பாசிட்டிவ் எனர்ஜியும் இருக்கும்போது நம்ம ஈஸியா மற்ற பீப்புளை அட்ராக்ட் பண்ணலாம். அது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கறத, ஆராவை எப்படி கிளென்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு 2 டைப்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஈஸி மெத்தட் தாங்க. நம்ம தினமும் குளிப்போம் இல்லையா? குளிக்கும் போது ஒரு கைப்பிடி உப்பு, அதாவது ராக் சால்ட் எடுத்துக்கோங்க, கல் உப்பு எடுத்துக்கோங்க, தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு அந்த தண்ணியை நீங்க குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு திருஷ்டி கழிஞ்ச மாதிரி இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போய் ஒரு பாசிட்டிவ் கன்வர்ஷன்ல உங்க பாடி இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை எனக்கு இதெல்லாம் முடியாதுங்க, எனக்கு வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊதுபத்தி இருக்கும் இல்லையா? அந்த ஸ்டிக்ல ஊதுபத்தி பொருத்தி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல 3 டைம்ஸும் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல 3 டைம்ஸும் உங்க ஹெட்ல இருந்து டோஸ் வரைக்கும் நீங்க காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் அது நார்மலா நீங்க எங்க வைப்பீங்களோ அந்த ஸ்டாண்ட்ல வச்சிடுங்க. இந்த மாதிரி தினமும் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே போய் உங்க ஆரா கிளென்ஸ் ஆகி நீங்க மத்த பீப்புளை ஈஸியா அட்ராக்ட் பண்ற ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு அமையும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.